எழுந்து ஆரம்பிச்சு மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் உங்க மனசோட தொடர்பு கொள்ளுங்கள். அமைதியாக உட்கார பழகுங்கள். உங்களுடைய அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்றேன், அப்படியே இன்ஹேல் பண்றேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய மூச்சு காற்றை அப்படி உள்ள வாங்குறது வெளியே போறதெல்லாம் தெரியுது இல்லையா, அதை அமைதியா கூர்ந்து நோக்குங்கள். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, மனசு ஒருநிலைப்படாம வெளியில போயிட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆஃப் பண்ணுங்க. ஒன்று ஒன்றா கட் பண்ணினே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் மனசு என்ன பண்ணும், சரி ஒன்று தாங்கலைன்ட்டு நின்றோம். ஒரு 10 நாள் இந்த ப்ராக்டிஸை பண்ணும்போது மூச்சு பயிற்சியை பார்க்க வேண்டிய அந்த கட்டாயம் மனசுக்கு தெரிஞ்சு போய் அது உட்கார்ந்துடும். உட்கார ஆரம்பித்த உடனே தான் இந்த பிரபஞ்ச சக்தியோட பேசக்கூடிய அந்த எழுச்சியை கொண்டு வரும். அந்த எழுச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாரார்கிட்ட நம்ம சொல்றோம்ல டெலிபதின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கு முன்னாடி அந்த இடத்த பார்த்துருக்கேன்னு சொல்லுவோம். சிலவங்களோட பேசியிருக்கிற மாதிரி தோன்றது, சில வார்த்தைகள் நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கேனே அப்படின்லாம் சொல்றது இல்லையா, இது எல்லாமே நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன ஆகும்னா, எனக்கு அழுத்தமான பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை அது கொடுத்து கொண்டு இருக்கும். ஏன்னா மனசை பிடிச்சிட்டோம். மனசுன்னா சந்திரன், ராசியை பிடிச்சிட்டா மற்ற எல்லாம் கிடைச்சிரும். மதியால் வெல்ல முடியாதது எதுவும் இல்லை. விதியையும் மதியால் வெல்லலாம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு இதான் அர்த்தம். அந்த மதியை பிடிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாம் சக்சஸ் வந்துடும் அப்படிங்கிறத கன்ஃபார்மா புரிஞ்சுக்கலாம். அதனால ஒரு 10 நிமிஷம் தினமும் காலையில சீக்கிரம் எழுந்துக்காங்க, உங்க மூச்சை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பண்ணினேலாம்